ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது கார்டன் வீடியோ பார்ட் 2ன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நிலத்தை எப்படி ரெடி பண்ணோம், என்னென்ன பண்ணோங்கிறது. அடுத்த செகண்ட் வீடியோ அதோட கண்டினியூவேஷன் போட்டிருந்தேன். இது வந்து பார்ட் 2. ஆக்சுவலாக இந்த டைம் தான் போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான்ட் வந்து நாங்கள் வைக்க போகிறோம். என்னென்ன பிளான்ட்ஸ் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் கிளம்புறதுக்கு ப்ரீவியஸ் டேவே போயிட்டு என் வீட்டுக்காரர் வந்து கடையில் வாங்கிட்டு வந்துட்டார். இங்கே வந்து சதர்லேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும். அந்த கடைக்கு போனீங்கன்னா அங்கே சீட்ஸு, பிளான்ட்ஸு எல்லாமே வச்சுருப்பாங்க. குட்டி குட்டி செடியெலாம் வச்சுருப்பாங்க. விதை, செடி எல்லாமே எது வேணுமோ அந்த மந்த்துக்கு என்னென்ன போடணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஏற்கனவே போய் வாங்கிட்டு வந்தார். இன்றைக்கி நாங்கள் போயிட்டு என்ன செடி வைக்க போகிறோன்னா, பொட்டேட்டோவும் ஆனியனும், உருளைக்கிழங்கு, வெங்காயம் இது 2 தான் வைக்க போகிறோம். ஏற்கனவே வந்து லேட் ஆயிடுச்சு, நாங்கள் கிளம்புனது கொஞ்சம் லேட்டு தான். ஸோ கிளம்புனோடனே பார்த்தா வண்டியில் வந்து டயர் ஃப்ரண்ட் வீலில் காற்று போயிட்டுருந்தது. சரி, ஓகே, காற்று கம்மியாக இருக்குது, போய் அதை ஃபில் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் போன இடம் கியூட்டினா நீங்கள் நினைக்கிற கியூட்டி கிடையாது. இது குயிக் ட்ரிப். இது வந்து ஒரு கேஸ் ஸ்டேஷன், பெட்ரோல் பங்க்கு. இந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து ஏர் ஃப்ரீ. நீங்கள் வந்து டயருக்கு வந்து காற்றடிச்சிக்கலாம், ஆனால் ஃப்ரீ. அதுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியது கிடையாது. எல்லா கேஸ் ஸ்டேஷன்லேயும் அப்படி இருக்குமானா தெரியாது, கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில கடைகளில் இருக்கும், இங்கே இருக்குது, அது எங்களுக்கு நல்லா தெரியும். போகிற வழியில் இன்றைக்கி என்னோடய சின்ன பையனுக்கு லக்கி டேன்னு நினைக்கிறேன், ட்ரெயினை பார்த்துட்டான். ஒன்று வழக்கமாக இந்த இடத்துக்கு போகிற டைமில் இவன் தூங்கிடுவான், இல்லை ட்ரெயினை பார்க்க முடியாது. இன்றைக்கி 2மே வந்து நடந்துருச்சு. முழிச்சிருந்தான், ட்ரெயினை பார்த்துட்டான். ஸோ ட்ரெயினை பார்த்துட்டு அப்படியே கார்டனுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ கார்டன் போயிட்டு ரீச் ஆயாச்சு. நாங்கள் ரீச் ஆகும்போதே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சன்செட் ஆகிற டைமு. பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 30 மினிட்ஸ் தான் இருந்தது எங்களுக்கு. அந்த 30 மினிட்ஸுக்குள்ளே நாங்கள் எடுத்துகிட்டு அந்த பிளான்ஸ் எல்லாம் வச்சுட்டு போயிடணும், இல்லைன்னா டார்க் ஆயிரும். டார்க் ஆயிடுச்சுனாக்கா லைட்லாம் கிடையாது. நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா உங்ககிட்ட, லைட்ஸ்லாம் வந்து இருக்காது. டார்க் ஆகிடுச்சுனாக்கா நம்ம அங்கே கார்டனிங் பண்ணக்கூடாது, அதுதான் ரூலு. ஸோ இருக்கிற அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே வேகமாக செடியை வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு செடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சரி கடகடன்னு வேலையை ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஏப்ரல் மந்தில் என்னென்ன செடியெல்லாம் போடலான்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட், கேபேஜ், ப்ராக்கலி, காலிஃப்ளவர், லெட்டஸ், பொட்டேட்டோஸ், ரேடிஷ், ஆனியன்ஸ், பீஸ், ஸ்பினச், டர்னிப்ஸ். பீட்ரூட் போடலாம், கேபேஜில் முட்டைகோஸு, அப்புறம் காலிஃப்ளவரு, உருளைக்கிழங்கு, வெங்காய செடி, முள்ளங்கி செடி, பச்சை பட்டாணி, அப்புறம் பசலைக்கீரையா, ஸ்பினச்சு பசலைக்கீரைன்னு நினைக்கிறேன். அப்புறம் டர்னிப்பு வந்து இதே மாதிரி தான் இருக்கும், இது முள்ளங்கி மாதிரி இருக்கும், ஆனால் உருண்டையாக இருக்கும், வெங்காயம் மாதிரி. ஸோ அது டர்னிப்பு. இந்த செடியெல்லாம் இந்த ஏப்ரல் மந்தில் நீங்கள் வைக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு கட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி முளை விட்டுருக்கு இல்லையா, ஸ்ப்ரவுட்டட் பொட்டேட்டோஸ், இதை வந்து நான் ஹாஃபாக கட் பண்ணுறேன். 2 சைடுமே வந்து முளை விட்டுருக்கணும், அந்த மாதிரி பார்த்து ஹாஃபாக கட் பண்ணணும். இதை நீங்கள் வந்து முழுசாக அப்படியேவும் நீங்கள் வந்து வைக்கலாம். பட் நாங்கள் வந்து 2 கட் பண்ணி வைக்கிறோம். ஸோ 2 கட் பண்ணி வைக்கும்போது 2 செடி வரும் இல்லையா, அதனால். ஒரு சில பொட்டேட்டோஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைடு மட்டும்தான் ஸ்ப்ரவுட் விட்டுருக்கும், முளை விட்டுருக்கும். அதை வந்து நீங்கள் கட் பண்ண முடியாது, அதை நீங்கள் அப்படியே வச்சிடலாம். சின்ன சின்ன பொட்டேட்டோவாக இருக்கிறது, இல்லை ஒரு சைடாக ஸ்ப்ரவுட்டடாக இருக்கிறது வந்து நீங்கள் அப்படியே வச்சுருங்க. பட் நல்ல பெரிய சைஸ் பொட்டேட்டோ 2 சைடுமே ஸ்ப்ரவுட் இருக்குது, முளை விட்டுருக்குன்னா அது ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு குழியிலையும் வைங்க. இந்த அளவு டிஸ்டன்ஸ் இருந்தால் போதும். இது வந்து கரெக்டான அளவு டிஸ்டன்ஸு. ஸோ இருந்த டைமில் வேகமாக நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். என் வீட்டுக்காரர் வந்து எல்லாத்தையும் குழி நோண்டி எல்லாத்தையும் வரிசையாக ஒரு பொட்டேட்டோவாக எல்லாத்தையும் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு பயந்தான், ஐயோ சன்செட் ஆகிறதுக்குள்ளே வைக்கணும். எங்களுக்கு மைண்டு ஃபுல்லாக அதே தான் ஓடிட்டு இருந்தது. ஸோ கடன்னு எப்படியோ வச்சு முடிச்சிட்டோம் அந்த டைமுக்குள்ளார. ஸோ என் பசங்களுக்கும் இதில் ஆர்வம் இருக்கிறதுனால அவங்கள வந்து நாங்களும் கொஞ்சம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ உருளைக்கிழங்கு மோஸ்ட் ஆஃப் த பொட்டேட்டோஸ் வச்சதுக்கப்புறம் சரி டைம் கொஞ்சம் இருக்குது, அவங்களே வைக்க விடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்னொன்று அவங்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் ஒரு விஷயம், இது இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்னு. என் பெரிய பையன், அவன் சின்ன பையனாக, லைக் என்னோட சின்ன பையன் வயசில் இருக்கும்போதுலேருந்து ஒரு 2.5 3 வயசுலேருந்தே அவன் இந்த கார்டனுக்கு வந்துட்டுருக்கிறான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், என்னை விட அவனுக்கு நிறைய விஷயம் தெரியும். எந்த செடியை எப்படி வைக்கணும், சில செடியெலாம் இலைய பார்த்தே சொல்லுவான், அம்மா இது இந்த செடி அப்படிம்மா. எங்களுக்கு தெரியாது, ரத்துக்குட்டி இது என்ன செடி அப்படின்னா கரெக்டாக சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி அவனுக்கு கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு. பொட்டேட்டோஸ் வச்சு முடிச்சாச்சு, உருளைக்கிழங்கு முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஆனியன்ஸ் வைக்க போகிறோம், வெங்காய செடி. வெங்காயம் வந்து இந்த மாதிரி தான் அப்படியே பல்காக செடி இருக்கும். அதை வந்து தனித்தனியாக ஒரு பல்பு, அதாவது ஒரு வெங்காயம் மட்டும் இருக்கிற மாதிரி செடியை வந்து ஃபஸ்ட்டு தனியாக பிரிச்சுக்கோங்க.
ஒன் பை ஒன்னாக பிரிச்சுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி உள்ளே வச்சா போதும். ரொம்ப அதுக்கு அப்படியே டீப்பாக குழி வெட்டி வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. லைட்டாக அப்படி வச்சிங்கனாலே போதும். என்னோடய பையன் ஒன்று ஒன்றா அதை வச்சுட்டு இருந்தேன். கடைசியாக நாங்கள் அந்த குழி எல்லாத்தையுமே நோண்டிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம். அவசரத்தில் அவன் ஆனால் வச்சு முடிச்சிட்டான். டைமுக்கு அவன் எல்லாத்தையும் கடகடன்னு வச்சுட்டான். நாங்கள் வச்சுருந்தா கூட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வச்சுருப்போமா தெரியாது. ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வாட்ரு, தண்ணி வந்து கண்டிப்பாக நிறையா விடணும். ஏன்னா நாங்கள் வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் தான் போவோம். நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி வீட்டிலேருந்து கார்டனுக்கு 45 மினிட்ஸ் ஆகும், 45 நிமிஷம். அதனால் வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் தான் நாங்கள் போவோம். அதனால் தண்ணி வந்து நிறையா விடணும். ஒரு டைம் கார்டனிங் முடிச்சுட்டு நாங்கள் கடைசியாக தான் தண்ணி விடுவோம். தண்ணி வந்து எப்படியும் ஒரு 20 to 30 மினிட்ஸ் தண்ணி விடுவோம். ஐயோ அவ்வளோ நேரம் தண்ணி விடுடா என்ன ஆகுறது, செடியெலாம் அழுகிறாது? அதெல்லாம் அழுகாது. ஏன்னா அதுக்கடுத்த நாளில் வந்து வெயில் அடிக்கும் இல்லையா, நம்ம டெய்லி தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. ஸோ வாரத்தில் 2 நாள் 3 நாளுங்கும்போது தேவையான அளவு தண்ணி அதுக்கு தேவை. அப்போ தான் அது வளரும். அதுவும் முக்கியமாக நீங்கள் விதை போட்டாலோ இந்த மாதிரி செடி வச்சாலோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் முடிக்கிற டைமுக்கும் சன்செட் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருந்தது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டன் வந்துட்ருக்கோம்.